ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியில் பாருங்கள். இந்த செடி ஃபஸ்ட்டு இது வந்து 4வது இடத்துல இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வச்சுருந்தோம், கருப்பு கலர் பக்கெட்டில். அதில் வரல சரியா. மஞ்சள் கலர் பக்கெட்டு மாற்றணும், அதுலேயும் வரல. கேனில் மாற்றினேன், அதுலேயும் வரல. லாஸ்ட்டாக கருப்பு கவரில் வச்சேன், அதுலேயும் வரல. இந்த க்ரோ பேக்கில் வச்ச பிறகு இது வருது. வந்தும் இதில் நிறைய கருப்பு பூச்சி ஆயிடுச்சு, வெள்ளை பூச்சி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அதுக்கு புளிச்ச மோர், எப்சம் சால்ட்டு வாரத்துக்கு 2 முறை 3 முறை ஸ்ப்ரே பண்ணினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம இந்த காதி சோப்பு எடுத்துன்னு வந்துருக்குறோம். இது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். பாருங்கள் இதில் எத்தனை கத்திரிக்காய் வச்சுருக்குதுன்னு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்து சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வெள்ளைப்பூச்சி எங்கெங்கே இருக்குதுன்னு நான் தேடி தேடி பார்த்து இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுனே இருக்கிறேன். அதனால் இப்போ இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுருக்குது. நம்ம இது வந்துச்சு, இது வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா நம்ம இந்த கத்திரிக்காயை பார்த்துருக்க முடியுமா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர். கத்திரிக்காய் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள்.